Hello students, welcome to my Mathematics Screen YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, z1 கொடுத்துருக்காங்க 1 minus 3i, z2 minus 4i, z3 minus 5னு கொடுத்துருக்காங்க. show that first one z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3, second one z1 z2 into z3 equal to z1 z2 z3. இப்படி பிராக்கெட்டை சேஞ்ச் பண்ண அப்படின்னாலே இது என்ன ப்ராப்பர்ட்டி, நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை தான் இந்த சம்மில் நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க z1 ப்ளஸ் z2 இன்ட்டு z3 plus z3 equal to z1 plus z2 plus z3. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கா LHS எடுத்துக்கணும். LHSல என்ன இருக்குது, z1 plus z2 plus z3 இப்படின்னு இருக்குது. இதுதான் LHS. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா z1 இருக்க இடத்துல வந்து அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். 1 minus 3i ப்ளஸ் z2 வந்து மைனஸ் 4i. ஸோ நான் இந்த இடத்துலையே வந்து மைனஸ் 4i போட்டுறேன். இதுக்கு ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் z3 வந்து மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்க கொஷினில். இங்கே பாருங்கள், கொஷினில் வந்து மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரே ஸ்டெப்பில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டு மைனஸ் 5 அப்படின்னு நான் போட்டேன். சரியா? இப்போ இதை நம்ம சிம்பிஃபை பண்ணோன்னாக்க இமேஜினரி பார்ட்டோட ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கணும். ஸோ 1 ரெண்டுமே சேம் சைன், அதே சைனை போட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 7ன்னு வரும், மைனஸ் 5னு வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பிராக்கெட்டில் இருக்கிறதுனால இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, ரெண்டுமே அடிஷன் சப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். 1 minus 7i மைனஸ் 5னு வரும். ஸோ இதில் ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது பாருங்கள். ஸோ 1 minus 5ங்கிறது என்னது, மைனஸ் 4 மைனஸ் 7i அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க முதல்ல ஃபஸ்ட்டு பிராக்கெட்டோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த z3 கூட ஆட் பண்ணணும். அதுதான் இதோட மீனிங். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்குனாக்க மைனஸ் 4 மைனஸ் 7ன்னு வந்திருக்கு. இப்போ RHS பாருங்கள், RHSல எப்படி போட்டிருக்காங்கனாக்க z1 ப்ளஸ் ரெண்டாவது இதுக்கு வந்து நமக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும், z2 ப்ளஸ் z3. z1 அப்படிங்கிறது என்னது, 1 minus 3i மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது z1ஓட வேல்யூ. z2 வந்து எப்படி எழுதணும் அப்படின்னாக்க மைனஸ் 4iன்னு எழுதணும். z3 எப்படி எழுதணும்னாக்க இங்கே ப்ளஸ் இருக்குது, z3ஓட வேல்யூ வந்து இங்கே மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்து நமக்கு இங்கே என்ன வந்துடும்னாக்கா மைனஸ்னு வந்துடும். ஸோ மைனஸ் 5ன்னு நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால அடிஷன் தான் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது, ஏன்னா இது இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடலாம்னா நம்ம பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 1 minus 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5. இப்போ பாருங்கள், ரெண்டு இடத்துல ரியல் பார்ட் இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாக்க 1 minus 5 என்ன வரும், மைனஸ் 4ன்னு வரும். இது ரெண்டு ஒரே சைனா, ஸோ அதே சைனை போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்னா ஆட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் 7ன்னு வந்திருக்கு. இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. இப்போ பாருங்கள், LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3ன்னு போட்டு hence proved அப்படின்னு போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ப்ராடக்ட்டில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. z1 z2 இன்ட்டு z3 ஈக்குவல் டு z1 இன்ட்டு z2 z3. LHS பாருங்கள், z1 z2 இதுக்கு ப்ராக்கெட் இன்ட்டு z3. நான் இதை ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா z1ஓட வேல்யூ போட்டிருக்கேன், ரெண்டுமே ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இங்கே ரெண்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இந்த ப்ராக்கெட் எதுக்கு போட்டிருக்கேன்னா முதல்ல இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது வந்து மூணாவது z3, இங்கேயும் ப்ராக்கெட் தான் போடணும், இங்கேயும் ப்ராடக்ட் இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னாக்கா இந்த மைனஸ் 4ஐயை 1க்கும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மைனஸ் 4ஐயை 3iக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், 1 இன்ட்டு மைனஸ் 4i மைனஸ் 4iன்னு வந்துடும். இப்போ நல்லா கவனிங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு ப்ளஸ் வரும், அதுக்கப்புறம் i இன்ட்டு i ஸ்கொயர்னு வருமா, அதில் ஒரு மைனஸ் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு தான், அதுக்கப்புறம் i இன்ட்டு வந்து i ஸ்கொயர்னு வரும், i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இங்கே ஏற்கனவே ப்ளஸ் இருக்குது, அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு மைனஸ். நான் ஒரே ஸ்டெப்லேயே போட்டேன். சரியா? இது ரெண்டுமே இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ரியல் பார்ட்டு தான் கிடைக்கும், ஐ வந்து வராது. ஸோ இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 அப்படின்னு வந்துருச்சு. இன்டூ -5.
சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது இமேஜினரி பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு, அதனால் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த -5 மட்டும் இப்படி நம்ம ஃபஸ்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும், செகண்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 4s are 20i. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 12 × 5 வந்து 60 இப்படின்னு வந்துடும். எப்போவுமே நமக்கு வந்து ரியல் பார்ட் ஃபஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் வந்து செகண்ட் இருக்கணும். அதனால் இது எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறேன். இதுதான் எல்ஹெச்எஸ். இப்போ RHS பாருங்கள், RHS என்ன பண்ணணும், Z1 × Z2 Z3. ஸோ Z1ஓட வேல்யூ போட்டேன் நான், Z2 Z3 முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அது கூட தான் Z1 மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் RHS நமக்கு. Z2 Z3 பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்தாச்சு. 5 4s are 20 வந்தாச்சு. ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது I, ஸோ ஐன்னு போட்டாச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 20. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த 20யோட ஃபஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 20யோட 1 மல்டிப்ளை பண்ணால் 20 வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸை போட்டுக்கிறேன். 20யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 16 வரும். I × I வந்து நமக்கு I² இல்லையா, I² வேல்யூ அதில் ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். சரியா? அப்புறம் I வந்து வராது. ரெண்டு இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரியல் பார்ட்டு தான் வரும். ஸோ இதை நான் வந்து ப்ராப்பராக எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ரியல் பார்ட் ஃபஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் வந்து செகண்ட் இருக்கணும். இப்போ பாருங்கள், LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே நமக்கு என்ன வருது, ஈக்குவலாக வருது. So from 1 and 2 LHS is equal to RHS, hence proved அப்படின்னு போட்டுறணும். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், Z1 Z2 Z3 கொடுத்துருக்காங்க. ஷோ தட் Z1 × Z2 + Z3 = Z1 Z2 + Z1 Z3. இது என்ன பண்ணியிருக்காங்க, Z1 இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, Z1 இந்த இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, Z1 வந்து இங்கே ப்ராடக்டில் இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே அடிஷனில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இந்த Z1 Z2க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, Z1 Z3 டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுதான் RHS பாருங்க, Z1 Z2 + Z1 Z3. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் அதே தான். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, செகண்ட் சப்டிவிஷன்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த Z3யை வந்து Z1க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், Z3யை Z2க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா Z1 Z3 + Z2 Z3. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும், என்ன ப்ரூவ் பண்ணணும்னாக்கா Z1 × Z2 + Z3 = Z1 Z2 + Z1 Z3. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ LHSஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், Z1 × Z2 + Z3. சரியா? இப்போ Z1 அப்படிங்கிறது நமக்கு என்னது, 3ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிங்கிளாக கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து 3. Z2 என்னது -7i + Z3 என்னது 5 + 4i. சரியா? இப்போ 3 இதை பாருங்க, ரெண்டுமே இமேஜினரி பார்ட்டு, ரெண்டு இமேஜினரி பார்ட்டை நம்ம கம்பைன் பண்ணணும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். அப்போ என்ன செய்யணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடணும். 7ல் 4 போச்சுன்னா 3iன்னு வரும், +5. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், சும்மா இப்படி சாதாரணமாக, இது சாதாரண நம்பர் தானே, இப்படி சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -9i + 15 வரும். ஸோ இது நம்ம ஆர்டராக எழுதணும்னா 15 - 9i. இது LHSோட ஆன்சர். ஸோ இப்போ RHS பாருங்கள், RHSக்கு என்னது, Z1 Z2 + Z1 Z3. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Z1 அப்படிங்கிறது என்னது 3, Z2 அப்படிங்கிறது என்னது -7i + Z1 அப்படிங்கிறது என்னது 3, Z3ங்கிறது 5 + 4i. சரியா? இப்போ பாருங்கள், இதனத்தையும் சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணிடலாம், -21i வரும். இதை மட்டும் என்ன செய்யணும், இப்படி உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 15 + 12i அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், ஐ கூட ஜாயின் பண்ணோன்னாக்கா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக என்ன செய்யணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடணும். இப்போ 12ல் 21 போச்சுனாக்கா 8 9ன்னு நினைக்கிறேன். ஸோ 9i + 15. இப்போ இதை வந்து ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னாக்கா 15 - 9i. இப்போ பாருங்கள், LHSோட ஆன்சரும் நமக்கு 15 - 9i வந்திருக்கு, RHSும் 15 - 9iன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதணும், LHS = RHSன்னு போட்டு hence proved அப்படின்னு போட்டுற வேண்டியதுதான். into Z3 7, அதாவது வந்து பின்னாடி Z3யை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க, Z1 Z3 + Z2 Z3. பாருங்கள், இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Z1ஓட வேல்யூ வந்து 3, Z2ஓட வேல்யூ -7i. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஸோ ரெண்டும் சேர்ந்தால் -7iன்னு ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். இங்கே வந்து Z3ஓட வேல்யூ வந்து 5 + 4i. இங்கே பாருங்கள், இதுலேயும் 2 டேர்ம் இருக்குது, இதுவும் பைனாமியல் இதுவும் பைனாமியல். அப்போ நம்ம இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஃபஸ்ட்டு 3யை எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் 7iயோட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி தான் பண்ணணும், நமக்கு வேறு வழி கிடையாது. ஸோ
3 5s are 15. Next 3 into 4i 12i minus 35i minus 28 i ஸ்கொயர்னு வரும். i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். சரியா, ஒரே ஸ்டெப்பில் போட்டு பழங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன செய்யணும்னாக்க ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணணும். 28 + 15 எவ்வளோ? 28 38 43 வருமா? நெக்ஸ்ட்டு 12i மைனஸ், இது ரெண்டும் வந்து வேறு சைனா. ஸோ பெரிய நம்பரோட சைனை போட்டு 35ல் 12 போச்சுன்னா என்ன வரும்? 3 3ல் 13 வரும். ஸோ 23i. ஸோ 43 23 33 35 கரெக்டு. 43 - 23i. ஸோ இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3. சரியா, Z1ஓட வேல்யூ என்னது? 3. Z3யோட வேல்யூ என்னது? 5 + 4i இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் Z2 என்ன கொடுத்துருக்காங்க? -7iன்னு கொடுத்துருக்காங்க. Z3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 + 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது வந்து சிங்கிள் டேர்ம் அப்படிங்கிறதுனால இது இப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 15 + 12i அப்படின்னு வந்துடும். இதுவும் சிங்கிள் டேர்ம் தான், இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ -35i minus 7 4s are 28ன்னு வரும். i into i ஸ்கொயராக அதுக்கு ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும்? 43 வரும். இமேஜினரி பார்ட்டோட சேர்க்கணும். ஸோ -23iன்னு வரும். ஸோ இதோட ஆன்சரும் நமக்கு அதான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS அப்படின்னு போட்டு hence proved அப்படின்னு போட்டுருணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். Z1 கொடுத்துருக்காங்க. Z1 = 2 + 5i, Z2 -3 - 4i, Z3 1 + i. இந்த மூணுத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸும் கேட்டிருக்காங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 அப்படின்னாக்கா, அடிட்டிவ் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்துக்குமே சைனை மாற்றணும். அப்போ 2 + 5iன்னு இருக்குது. அப்போ அதுக்கு சைனை மாற்றணும்னா என்ன வரும்? ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம். -2 - 5i. இதுதான் நமக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னாக்க ரெண்டு இடத்துலையுமே வந்து சைனை மாற்றிடணும். அதான் -Z1 அப்படின்னு போட்டிருக்கேன். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ x/x² + y² -iy/x² + y² இப்படின்னு போடலாம். இல்லை ஒரே ஸ்டெப்பில் x² + y² போட்டு மேலே x - iy போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். x அப்படிங்கிறது என்னது? இங்கே 2. சரியா, நான் ஒரே ஸ்டெப்பில் நான் LCMோட போடுறேன். 2 -iy. இப்போ இங்கே iy-ங்கிறது வந்து 5iயா? ஸோ -iy-ங்கிறது வந்து -5i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். டிவைடட் பை x. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். Z2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. Z2 இங்கே என்னன்னு பாருங்கள், -3 - 4i. ஸோ இதுக்கு நம்ம சைனை மாற்றிடணும். அதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். நான் சைனை மாற்றிருக்கேன் பாருங்கள். 3 + 4iன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதே Z2க்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், x - iy/x² + y². இந்த x அப்படிங்கிறது இங்கே என்னது? நமக்கு -3. ஸோ -3 நான் அப்படியே போட்டுட்டேன். அதாவது இங்கே ஒரு -1 வரும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு மைனஸும் சேர்ந்து நமக்கு இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ப்ளஸ்ன்னு வந்துடும். சரியா, ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. டிவைடட் பை x² + y² அப்படின்னாக்க எக்ஸோட ஆன்சர் இங்கே -3 த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஒய்யோட ஆன்சர் வந்து கொஸ்டினில் -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னு சொன்னால் நியூமரேட்டர் என்ன வரும்? -3 + 4i டிவைடட் பை 9 + 16 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து -3 + 4i டிவைடட் பை 25. இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். Z3க்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதே தான் Z3 வந்து இங்கே 1 + iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றணும். சைனை மாற்றிருக்கேன் பாருங்கள். -1 - i. இதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா பாருங்கள், x - iy டிவைடட் பை x² + y². நம்ம எக்ஸுக்கு வேல்யூ போட்டாச்சு 1ன்னு சொல்லிட்டு, ஒய்யோட வேல்யூவும் நமக்கு 1 தான். இங்கே வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ 1 - iன்னு வந்துடும். டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ 1² ப்ளஸ் ஒய்யோட வேல்யூவும் நமக்கு 1 தான், 1². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 - i/2. ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.